ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகின்றாய்? மற்றவர்களுக்காக மட்டுமேதான் நீ கனிந்து கொண்டிருக்கின்றாய். இத்தனை காலங்களும் அவர்களுக்காக, இவர்களுக்காக, அவர்களின் நன்மைக்காக, இவர்களின் நன்மைக்காக இப்படித்தானே உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்திருக்கின்றாய். உன்னுடைய வழிகள் உனக்கு பெரிதாக தெரிந்ததே இல்லை. நீ நேசிப்பவர்கள் மேல் அத்தனை அளவு கடந்த அன்பினை பிணைத்து வைத்திருக்கின்றாய். அவர்களின் மனம் கோணாமல் நடக்கின்றாய். அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கின்றாய். அத்தனை அன்பை பொழியும் உன்னை தானே அவர்கள் இப்படி கஷ்டப்படுத்துகின்றார்கள். நீ கஷ்டப்படுகின்றாய். உன்னை அந்த அளவிற்கு ஆக்கியவர்களிடமும் மீண்டும் அதே போல பேசி பழகுகின்றாய். அவர்கள் பேசி உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் கொள்ளாமல் இருக்கின்றாய். உன்னுடைய கோபத்தால் இந்த உறவு பட்டு போய்விடக் கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக இருக்கின்றாய். எது நடந்தாலும் நான் தாங்கிக் கொள்கின்றேன், ஆனால் இந்த உறவு மட்டும் என்னை விட்டு பிரிந்துவிடக் கூடாது என்று போராடி கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனதில் உள்ள அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது. ஆனால் அது அவர்களுக்கு உணரவில்லை. உண்மையாக உணர்ந்திருந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள். அடிமேல் அடிபட்டு இன்று உன்னுடைய மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது. உன்னுடைய மனதில் உள்ள மொத்த வலியும் இன்று ஒன்று சேர்ந்து உன்னை ரணப்படுத்திக் கொண்டு உனக்காக நீ வாழும் நேரங்களை அதை நிராகரிக்க செய்கின்றது. என்னுடைய தங்கமே, இனிமேல் நீ கொஞ்சம் உனக்காக யோசி. நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன்னுடைய மனதை நீயே ரணப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். ஆனால் எனக்கு என் பிள்ளை மனம் நொந்து உட்கார்ந்து கொண்டிருப்பதில் சம்மதமில்லை. நீ வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதை நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சில உண்மைகளை புரிந்து கொள். இறைவன் கர்ம வினைகளை தானாக ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பதில்லை. அந்த கர்ம பலனை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம்தான் அது நடக்கும். அப்படியாக தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படித்தான் நடக்கும். உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே. அவர்கள் உன்னுடைய கர்ம வினையை போக்கி உனக்கு கடவுள் காட்சி தர நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை அவர்கள் மூலம் பகுத்தருகின்றாய் என்பதை நினைவில் கொள். இவர்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், இவ்வளவு ரணங்களை நீ சுமக்க வேண்டும் என்று எழுதியிருந்தால் அது அப்படித்தானே நடக்கும். இவ்வாறான ரணங்களை அனுபவிக்க உன்னுடைய மனம் இப்போது பொறுமையை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல் என்று உன்னுடைய தன்மையையே மாறச் செய்துவிட்டது. அதை சரி செய்ய உனக்காக உன்னுடைய அப்பா நான் உள்ளேன். உன்னுடைய தன்மையில் என்றும் மாறாது நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன். என் பிள்ளைக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற என்ன வேண்டுமோ அதை நிச்சயம் செய்வேன். நம்பிக்கையோடு இரு. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமே